வேறு லெவலு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக நிறையா இருக்கிறத எடுத்து போட்டு பார்ப்போம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க இன்க்ரீடியன்ட். அல்வா மாதிரி அது மைதா மாவுக்கு இது போடுவார் இல்லை, ரவை தான். ஒரே இலையில வச்சுருவார் அவர். அப்படியே பெரிய இலையில வச்சு தண்ணியிலலாம் வேக மாட்டார், சட்டியில் வச்சுருவார். ஆளும் சட்டியில் சூடாக இருக்குது சாப்பாடு. அதான் ரவை கொழுக்கட்டை இருக்குது. ரவை கொழுக்கட்டையா? ரவை, பழம், தேங்காய், நெய், அவ்வளோதான். அப்புறம் கரும்பு சர்க்கரை மறந்துடாமல். பயங்கரமாக இருக்குது. சூப்பர் காய்.